ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் சரியான பனிங்க ஃப்ரெண்ட்ஸ். பனி பொழிவு அதிகமாக இருக்குது. உங்கள் ஊர் சைடும் அப்படியா அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நான் காட்டுறேன் எப்படி பனி பொழியுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் பனி பார்த்தீங்களா? பாருங்கள், புகை மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நல்லாவே தெரியுது. எங்கள் அப்பா, பனி ஸ்டார்ட் ஆகி ஒரு 1 வீக் ஆகிடுச்சுங்க. பாருங்க எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போவே பாருங்க, அப்படியே புகை மாதிரி தெரியுதா ஒயிட்டா? ஓ, ஜில்லுன்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இங்கெல்லாம் நல்லாவே தெரியுங்க. பாருங்க, நான் கூட புகை தான் வருதோ, அடுப்பெரிப்பாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்தா சுற்றியும் பனிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பா, ஜில்லுன்னு இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரியம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. இதை வந்து நிறைய பேர் வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறாங்க. ஏன்னா பொன்னாங்கண்ணி மாதிரி தலை இருக்குமா, சிவப்பு பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்து ரைன் கீரை அப்படிம்போம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆக போகுது. இன்னும் அம்மா வந்து ஆடு மாடு ஓட்டிகிட்டு வரல. எவ்வளோ பனின்னு பார்த்தீங்களா? அப்பா, குளிராக இருக்குது. எங்கள் அம்மா வெயில் காலத்துலேயே வந்து ஆடு மாடு ஓட்டிகிட்டு வந்தோடனையும் டீ கேட்பாங்க. அப்போ இந்த டைமில் கேட்காம இருப்பாங்களா? நாங்களும் சேர்ந்து குடிப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஹால் மாதிரி நல்லா மூடின மாதிரி இல்லாமல் சும்மா ஓப்பனாக இருக்குல்ல, திண்ணையில் ரூம் மட்டும்தான். அப்புறம் வெளியில் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிறதுனால ஈஸியாக பனி வந்து வெளியில் வந்தாவே குளிர் காற்று தான் நடுங்குது. ஏன்னா நம்ம வெளியிலையும் ஆசார மாதிரி ஹால் மாதிரி மூடி இருந்துச்சுன்னா தெரிவிச்சுக்காது. நம்ம புழங்கிறத வெளியிலேயே தானே அப்படிங்கிறதுனால ரொம்ப பனியாக இருக்குது. சளி பிடிச்சிருச்சு. நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க. குழந்தைங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போ பனிக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனாவே கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே தான் அம்மா வந்ததுக்கப்புறம் டீ வச்சு கொடுத்துட்டு ஏதாவது சமையல் செய்யணும். இன்னும் வந்து என்ன செய்யறதுன்னு கூட யோசிக்கல. நிறைய பேர் வந்து டிஃபன் சாப்பிட மாட்டிங்களா, 3 நேரம் சாப்பாடு சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு புரியுது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அப்படி சாப்பிட்றதில்ல. ஆனால் இனிமேல் வந்து அந்த சைடு போயிடுச்சு. இனிமேல் இங்கே வர எங்கள் அதுக்கு இனிமேல் வந்து இட்லி தோசை தான் செஞ்சு சாப்பிட்ணும் நைட்டானா. இங்கே வராதிங்க. இது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் குருநாத சுவாமி கோவிலில் வாங்கியிருந்தேன். லிங்க்கெல்லாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கோவிலில் வாங்கியிருந்தேன். இது வந்து 1 200 சொன்னாங்க. நான் குறைச்சி 150 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 300 சொல்லி வாங்கினேன். இங்கே கொடுங்க, 1 நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ் கூடுமா. அந்த சைடு வாங்க, விளையாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்க.